ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம டாப் 3 பர்சனல் லோன் தரக்கூடிய டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் பற்றின டீடைல்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு சில இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அதாவது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மட்டும் அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுக்கு டெப்த்தான கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அட் தி சேம் டைம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் டிசிஷன் அப்படிங்கிறத எடுக்கணும். இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஜஸ்ட் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை மட்டும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் டாடா கேபிட்டல் லோன் ஆப் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க டாடா குரூப்போட ஒரு பார்ட்டா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் இவங்க. இந்த டாடா கேபிட்டல் அப்படிங்கிறவங்க ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சியா 2007 ரிஜிஸ்டர் அப்படிங்கிறதும் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்களுடைய பிளே ஸ்டோர் லோன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தறலாம். இவங்க ஸ்டார்டிங் 5000 இருந்து அதிகபட்சமா 10 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டுருக்காங்க. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 10.99% இருந்து அதிகபட்சமா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 26% வரையிலும் மேக்ஸிமம் இருக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. சேம் டைம் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 12 to 84 months அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிருக்காங்க. தென் ப்ராசசிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 1499 ரூபாய், அதாவது 1500 ரூபாய் பிளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல இதில் அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. அந்த விதத்தில் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இதை பத்தின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் உங்களுடைய ஏஜ் அப்படிங்கிறது 21 வயசு கம்ப்ளீட்டா இருந்து நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தா அப்ளை பண்ணலாம். மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 15,000க்கு மேல இருக்கணும். சேம் டைம் ஒர்க் பண்ற ஒர்க்ல அட்லீஸ்ட் 1 year ஆவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கணும். பட் இருந்தாலும் போத் salaried person and self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் காமனா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல சிவில் ப்ரொஃபைல் இருக்கணும், ஒர்க்கிங் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதும் ஸ்டேபிளா இன்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இந்த டாடா கேபிட்டல்ல வழங்கக்கூடிய லோன் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் இந்த டாடா கேபிட்டல் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன்லயும் அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இவங்க டாடா நியோ அப்படின்னு இன்னொரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் வச்சிருக்காங்க, அதுலயும் அப்ளை பண்ணிக்க முடியும். பட் அந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணும்போது அவங்க இன்னும் ஒரு சில ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ் நிறுவனங்கள் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி லோன் அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்லைஸ் அப்ளிகேஷன் தான். ஸ்லைஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்டா இவங்க ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காவே கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அந்த விதத்துல இவங்க ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கா தான் தற்போதைய சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு பேங்க்ல உங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் கிடைக்குமோ அதுல மேக்ஸிமம் சர்வீஸ் அப்படிங்கிறதையுமே இப்போ ரீசென்ட் டைம்ல இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கெட் லோன்ஸ் அப்ரூவல் இன் மினிட்ஸ் வித் நோ பேப்பர் ஒர்க் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் லோன் கிடைக்கும். ஸ்டார்டிங் 100 rupeesல இருந்தே உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் இஎம்ஐல லோன் கிடைக்கும் அப்படிங்கறத போட்டுருக்காங்க. தென் எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. செக் லோன் எலிஜிபிலிட்டி ஆன்லைன்லயே நீங்க லோன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கொடுக்கல. அந்த விதத்துல இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டுருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12% இருந்து அதிகபட்சமா 36% per annum இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டுருக்காங்க. ரீபேமெண்ட் பண்ற டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 24 months அப்படிங்கிறது நார்மலா கொடுக்கறதாகவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சேம் டைம் இந்த அப்ளிகேஷன்ல பர்சனல் லோன் கிடைக்கணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ற ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் சிம்பிளா இருக்கும் அப்படிங்கறத முன்னையே சொல்லிட்டாங்க. அந்த விதத்துல 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். பட் போத் salaried person and self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 15,000க்கு மேல இருக்கணும். அதே சமயத்துல அப்ளை பண்றதுக்கு பேசிக்கான டாக்குமெண்ட் அப்படிங்கிறதே போதுமானது. அந்த விதத்துல பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு அப்படிங்கறத சப்மிட் பண்ணாலே போதும். பட் ஒரு சில கேசஸ்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் தான். இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ட்ரூ கிரெடிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேம்ல ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி அப்ளிகேஷனா தான் இருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமா இதை தவிர்த்து இன்னும் ஒரு 5 ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி இவங்க லோன் அப்படிங்கறத ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க லெவல் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லயும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து கேஷ் லோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன்லயும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இவங்க வழங்கக்கூடிய லெவல் அப் லோன் ஆப்ஷன்ல ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000 rupeesல இருந்து அதிகபட்சமா 30,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு 6 to 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் நியூ யூஸரா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்ல சிபில்ல ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க லெவல் அப் ஆப்ஷன்ல லோன் அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். பட் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஒரு சின்ன அமௌண்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டா லோனா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் கேஷ் லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஜஸ்ட் 5,000ல இருந்து அதிகபட்சமா 2 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதுலயும்
போத் salaried person and self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். மினிமல் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது தான் தேவைப்படும். குயிக்காகவே டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் குட் ஒர்க்கிங் அண்ட் சிவில் ப்ரொஃபைல் இருந்தது அப்படின்னா தான் இந்த மாதிரியான லோனுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 2.4% per monthly இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சேம் நீங்கள் லெவலப் லோன் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே கேஸ், இப்போ நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் பார்த்துருந்தோம். அண்ட் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இவங்களுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை மட்டும் தான் பார்த்துருந்தோம். இதை தவிர்த்து பெரிய அளவில் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஷேர் பண்ண முடியல ரீசெண்ட் டைமில். சேம் டைம் இந்த 3 இடத்துலையுமே நமக்கு லோன் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.